இப்ப இங்கேயும் இந்த ராஜபக்ச குடும்பத்துல இருக்குதானே இப்ப இந்த சொத்து விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு வருது, விசாரணைகள் நடக்கிற நேரத்துல சிரந்தி ராஜபக்சனுடைய 40 கோடி ரூபாய்க்கு அதிக பெருமையுடைய சொகுசு மாளிகை இவங்க எப்படி குறைஞ்ச விலையில வாங்கியிருக்காங்க? இப்ப கணக்காட்டிருக்காங்க 3.5 கோடிக்கு தான் வாங்கினதா, ஆனா 40 கோடி பெருமதியா. ஆனா எப்படியோ ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு உள்ளுக்கு. இந்த எப்படி இதை வாங்குறதுக்கான பணம் எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சி, எப்படி இதை நீங்க கொள்வனம் பண்ணீங்க அப்படிங்கிறத சிராந்தி ராஜபக்ச கிட்ட கேட்கும் போது அதை நிரூபிக்கிறதுக்கு உங்களால முடியாம இருக்கான். அப்ப நான் நினைக்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் சிராந்தி மேடமுக்கும் சட்ட நடவடிக்கை முன்னுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆனா என்ன எப்படி இருப்பா இப்ப லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இருக்கு தெரியுமா, அவருடைய பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க வேற லெவல்ல ஆக்ஷன்ல இறங்கி செயற்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் அவர் சொல்லி ஆகணும். இப்ப மகிந்த ராஜபக்ச இத்தனை வருஷ காலமா எங்கேயுமே விசாரணைக்கு போயிட்டு இல்லை. ஆனா முதற் தடவையா ஒரு விசாரணைக்காக மகிந்த ராஜபக்ச வரப்போறாருன்னு சொன்னா அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தான். அதுவும் ரங்க திசாநாயக்க தன்னுடைய பணிப்பாளர் லெட்டர் எழுதி நடத்தானே, சொத்து விவரங்களை எல்லாம் சத்திய கடுதாசில சமர்ப்பிங்க. 11 வருஷமா பொறுத்தாச்சு, இதுக்கு மேல அது பொறுக்க இயலாது, இதை நிலுவையில வைக்க வேளாது, உடனடியாக இதெல்லாம் முடிக்கணும், அனுப்புங்க எல்லா டீட்டெயில்ஸ்னு கேட்டதுக்கு அப்புறமா கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய சொத்து விவரங்களை குறையாத்தான் எழுதி இருக்காரு. அதுல எல்லாமே திரும்ப லெட்டர் அனுப்புறாரு. பத்திர இதுல இது சரியா இல்ல, இதுல ஃபேக்கா இருக்கு இதுல எல்லாமே அப்படின்னு திரும்ப ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அப்போ நிறைய எக்ஷன்கள் எடுக்கப்படுது. இந்த வருட இறுதிக்குள் பல பேர் பதறுவாங்க போலதான் தோணுது. அதான் முடியுது அப்ப. கதை முழுது கத்தம் கத்தம் ஆகும் போலத்தான் விளங்குது. இதுதான் ஸ்டாலின் ஸ்டைல்ல சொல்லணும்னா அப்படி.